வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மண் சட்டியில் சால மீன் குழம்பு வைக்க போகிறேன். சால மீனுக்கு முருங்கைக்காய் போட்டுக்கலாம், தக்காளி பழம், ஒரு 4 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேங்காய் போடணும். தேங்காய் கூடால எண்ணெய்லாம் அரைக்கணும்னா சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகம், இது இவ்வளோ சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சா மசாலாவை ஊற்றணும். நல்லா கழுவி ஊற்றணும். புளி ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியையும் ஊற்றணும். தேவைக்கு போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடணும். அப்புறமா அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஒரு கையளவு கல்லுப்பு போடணும். மீன் குழம்புக்கு கல்லுப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இப்படி மிதக்கூடி நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து இப்போ இந்த அளவு இருக்குது. இதை விட இன்னும் கம்மியாக வரணும் குழம்பு. அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வற்றணும். இப்போ நல்லா மீன் குழம்பு வத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே செய்து பார்த்து டேஸ்டியான மீன் குழம்பு சாப்பிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.